நமக்கு ஒன்று புரியலைங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 36 நாளுக்கு மேலே போராட்டத்தில் இருக்கிறாங்க இந்த ஆசிரியர்கள். இவங்க யாரோட ஒப்பிட்டு இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கலன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க? அரசால் நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களோட ஒப்பிட்டு பார்த்து இந்த 3000லிருந்து அந்த வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனை போட்டுட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. இது நீதியினுடைய ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்படி திரும்பி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இந்த போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அது எல்லாமே இந்த சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸு. அங்கே தான் இந்த போராடும் ஆசிரியர்கள், அவங்க பிள்ளைகள், அவங்களுடைய வாரிசுகள், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே அங்கே தான் படிக்கிறாங்க. அந்த பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அவங்க வாங்கக்கூடிய சம்பளம், இவங்க அந்த சம்பளத்தை இவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றத பற்றி இவங்க பேசுவாங்களா? இந்த ஆசிரியர்கள் பேசுவாங்களா? தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்கள், பெரும்பான்மையான பள்ளிகளில் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் கொத்தடிமைகள் மாதிரி தான் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள், இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளோ வசதி வாய்ப்புகளோ உரிமைகளோ எதுவுமே இல்லாமல் அந்த தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேசா மடந்தைகளாக, மௌனிகளாக, ஏதோ இப்போ பொழப்பு நடத்தணுமே அப்படின்றதுக்காக வாழ்க்கை போராட்டத்தில் அங்கே இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களுக்காக, அதாவது இவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி, அந்த பள்ளியில் இவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவங்க வாங்கக்கூடிய ஊதியம் இந்த போராடும் ஆசிரியர்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தில் பாதி கூட கிடையாது. அந்த ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவாங்களா? மனசாட்சி இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வாங்க இல்லையா? இவங்க கேட்குறது நீதியினுடைய ஒரு பக்கம். ஆனால் அப்படி நம்ம நீதியை பார்க்க முடியாது. நீதியை பரந்துபட்ட பார்வையில் பார்க்கணும். அந்த பக்கத்தையும் நீதியினுடைய வரம்புக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு இந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்கன்னா இவங்களை பாராட்டலாம். அப்படி இல்லைன்னா இவங்க பண்ணக்கூடியது பணத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு போராட்டம், வெற்று போராட்டம், பொறுப்பில்லாத ஒரு போராட்டம், ஏழை எளிய மக்கள் மீது, அந்த மாணவர்கள் மீது அவங்கள பூரா அக்கறையே இல்லாமல் அவங்கள பூராமே தெருவில் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் இது வன்மையாக கண்டிக்க வேண்டியதுங்க. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 36 நாள் இப்படி இப்போ பண்ணிட்டு இருப்பீங்களாமா நீங்கள்? இதை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்கணுமாமா?